மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் சிவாஜி வீட்டுல எந்த செல்லப்பிராணியை வளர்த்தாருன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிவாஜி தன்னுடைய வீட்டில் எந்த பெட் அனிமலையும் வளர்த்ததாக தெரியல. தனுஷ் இயக்குற படத்துல ரஜினிகாந்த் நடிக்க சொல்லி அவர் அப்ரோச் பண்ணா ரஜினிகாந்த் இந்த படத்துல நடிப்பாரான்னு வாலாஜாபேட்டில இருந்து தீபக் கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள சூழ்நிலையிலே தனுஷனுடைய இயக்கத்திலே ரஜினி நடிப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. தக்லைஃப் திரைப்படம் தயாரிப்பாளரான கமல்ஹாசனுக்கு லாபம் ஈட்டி கொடுக்குமான்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ஒரு தயாரிப்பாளராக தக்லைஃப் திரைப்படம் கமல்ஹாசனுக்கு லாபத்தை பெற்றுத்தர வாய்ப்பில்லை. கூலி படம் ரிலீஸ் ஆகும்போது பார்ட் 2க்கான லீடிங் கொடுத்து தான் லோகேஷ் கனகராஜ் படத்தை முடிப்பாரான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள பெரும்பாலான இயக்குநர்கள் தங்களுடைய படங்களை முடிக்கும்போது அடுத்த பாட்டுக்கு ஒரு லீடு கொடுத்து தானே முடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கூலி திரைப்படத்தினுடைய அடுத்த பாட்டுக்கு ஒரு லீடு இல்லாமல் எப்படி லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை முடிப்பார்னு எதிர்பார்க்குறீங்க? நடிகர் ராஜேஷ் இறந்ததால அவருடைய மகன் திருமணம் தள்ளி போனதா செய்திகள் பரவுதே, இது உண்மையான வாலாஜாபேட்டில இருந்து தீபக் கேட்டிருக்காங்க. ராஜேஷுடைய திடீர் மரணத்தால் அவருடைய மகனுடைய திருமணம் தள்ளி போயிருப்பது உண்மைதான். சங்கவி, கௌசல்யா போன்ற நடிகைகள் திரும்பவும் படத்துல நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு தஞ்சாவூர்ல இருந்து தேவாவினி கேட்டிருக்காங்க. சங்கவி, கௌசல்யா போன்ற நடிகைகள் நல்ல கதாபாத்திரங்கள் நடிக்க அழைப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு நடிக்க தயாராகத்தான் இருக்கிறார்கள். ரஜினிகாந்த் சரத்குமாருக்கு கதை சொன்னது உண்மைதானா? அது என்ன கதைன்னு சென்னையில இருந்து பிரகாஷ் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் சரத்குமாருக்கு கதை சொன்னது உண்மைதான். அதை நம்முடைய நேர்காணலில் கூட சரத்குமார் தெரிவித்திருந்தார். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த பேச்சினுடைய ஒரு கதையை சொல்லியிருக்கார் ரஜினிகாந்த். அதனால முழு திரைக்கதையை சரத்குமார் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த கதை இப்படி அமைய இருக்கிறது அப்படின்னு ஒரு ஒன்லைனரை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. நடிகர் அஜித்குமார் தனது குடும்பம் தனது லட்சியம்னு இருக்காரு, இதுக்கு என்ன காரணம்னு சென்னையில இருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. அஜித் அப்படி ஒரு முடிவு எடுத்தார்னா அது ஒரு நல்ல முடிவு தானே. அஜித் தன்னுடைய திரை வாழ்க்கையில எடுத்த ஒரு வேகமான முடிவு அது. அதை நம்ம பாராட்டுவோம். கமல்ஹாசனுடைய மொழி சர்ச்சை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது இப்போ முழுவதுமா அமைதியாகிவிட்டதே, அது எப்படின்னு போரூர்ல இருந்து கீர்த்தனா கேட்டிருக்காங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் காலம்தான் சரியான மருந்து. காலம் எல்லா பிரச்சனைகளையும் மெல்ல மெல்ல ஆற்றக்கூடிய வலிமை பெற்றது. ஸ்ரேயா ரெட்டியுடைய சமீபத்திய புகைப்படத்தை வெளியிட முடியுமான்னு அரியலூர்ல இருந்து விஜயா கேட்டிருக்காங்க. ஸ்ரேயா ரெட்டியினுடைய சமீபத்திய புகைப்படங்கள் உங்களுடைய பார்வைக்காக இந்த நிகழ்ச்சியிலே தரப்பட்டிருக்கு, பாருங்க. பாக்ஸர் படத்தை வெளியிடுறதுல என்ன பிரச்சனைன்னு வடபழனியிலிருந்து பிராங்க் கேட்டிருக்காங்க. பொருளாதார பிரச்சனைகளை தாண்டி அருண் விஜய் நடிக்கின்ற பாக்ஸர் திரைப்படத்திலே வேறு சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அதன் காரணமாக தான் அந்த படம் இன்னும் வெளியாகலை. அருண் விஜயை பாக்ஸர் கதாபாத்திரத்தை நீங்கள் பார்க்க விரும்பினீங்கன்னா இட்லி கடை திரைப்படம் அந்த ஆசையை நிறைவேற்றும். இந்தியன் 3 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சங்கர் வேற ஒரு படத்தை எடுப்பாரான்னு சிவகாசியிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. இந்தியன் 3 திரைப்படம் இனி வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரியல. சங்கரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அடுத்த படத்துக்கான முயற்சியில் அவர் இப்போது தீவிரமாக இருக்கிறார். கவுண்டமணி பழைய மாதிரி தான் இருக்காரா அல்லது அவர்கிட்ட ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதான்னு சென்னையில இருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. வயது ஏற்படுத்திய சில மாற்றங்களை தவிர கவுண்டமணி கிட்ட வேறு எந்த மாற்றமும் இல்லை, பழைய மாதிரி தான் இருக்கார் அவர். ஜெயம் ரவி, ஆர்த்தி இவங்க 2 பேரும் திரும்ப இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பழனியில இருந்து கோபால் கேட்டிருக்காங்க. ஜெயம் ரவி, ஆர்த்தி ஆகிய இருவரும் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருப்பதாகவே நான் பார்க்குறேன். மணிரத்னம், இளையராஜா இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை இப்பவும் இருக்குதான்னு அம்பத்தூர்ல இருந்து நிர்மல் கேட்டிருக்காங்க. மணிரத்னத்துடைய படத்துக்கு இளையராஜா இசையமைக்கலையே தவிர அவங்க 2 பேருக்கும் இடையே நல்ல ஒரு நட்பு இருக்கிறது. புது மேடைகளிலும் திரைப்பட விழாக்களிலும் பரஸ்பரம் அந்த அன்பை இருவருமே பரிமாறிக்கொள்கிறார்கள். நடிகர் கவினுக்கு போட்டி பிரதீப் ரங்கநாதனா அல்லது மணிகண்டனான்னு சென்னையில இருந்து ரமேஷ் கேட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பிரதீப் ரங்கநாதனை சேர்த்ததே தப்பு. 2வது வரிசை நடிகரில் பிரதீப் ரங்கநாதன் மிக உயரத்திலே இன்னைக்கு இருக்கார். அவருடைய படங்கள்லாம் எப்படிப்பட்ட வசூலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கவினுக்கும் மணிகண்டனுக்கும் இடையே வேண்டுமானால் போட்டி என்று எடுத்துக்கொள்ளலாம். கூலி திரைப்படம் எல்சியூவில் சேர்ந்த படமானு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்தை எல்சியூவில் சேர்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது லோகேஷ் கனகராஜ் தான். அவர் என்ன முடிவு வச்சிருக்காருன்னு தெரியல. TR ராமச்சந்திரன் அவர்களை பற்றியும் அவருடைய குடும்ப வாரிசுகள் இப்போ எங்க இருக்காங்கன்ற விவரத்தை சொல்ல முடியுமான்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. TR ராமச்சந்திரனுடைய மகள், பேரன், பேத்திகள் எல்லோருமே அமெரிக்காவிலே தான் வசிக்கிறார்கள்.
எஸ்ஜே சூர்யாவுடைய அடுத்த நேரடி தமிழ் படம் எதுன்னு விருகம்பாக்கத்திலிருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. எஸ்ஜே சூர்யாவுடைய நடிப்பிலே அடுத்து வெளிவர இருக்கின்ற படம்னா அது விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்திலே பிரதீப் ரங்கனா நடிக்கின்ற LIK திரைப்படம் தான். நம்ம நடிகர்கள் மாதிரியே ஆங்கில நடிகர்களும் ரசிகர்கள் அனுப்புற கடிதத்துக்கு பதில் கடிதம் அனுப்புவாங்களா? அவங்களோட புகைப்படத்துல கையெழுத்திட்டு அனுப்புவாங்களா? இந்த வழக்கம் அங்கேயும் இருக்கா? அவங்களை எப்படி தொடர்பு கொள்ள முடியும்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. ரசிகர்கள் நடிகர் நடிகைகளுக்கு கடிதம் எழுதுவது, அந்த நடிகர் நடிகைகள் ரசிகர்களுக்கு தங்களுடைய புகைப்படங்களை அனுப்புவதெல்லாம் எப்போதோ வழக்கொழிந்து விட்டன. இப்போதுள்ள கம்ப்யூட்டர் யுகத்தில் எந்த நடிகர் நடிகைகள் ரசிகர்களுக்கு புகைப்படங்கள் அனுப்புகிறாங்க? அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவிலே ஒரு காலகட்டத்திலே தவிர்க்க முடியாத நடிகராக இருந்த நடிகை MR ராதா எப்படிப்பட்ட அசாதாரணமான நடிப்பு திறன் கொண்ட நடிகர் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். நாடக உலகிலும் திரையுலகிலும் பல சாதனைகளை MR ராதா செய்தார் என்றால் அதற்கெல்லாம் ஆதார ஸ்ருதியாக இருந்தது முத்துகிருஷ்ணன் என்ற நாடக நடிகர். MGR, சிவாஜி, TS பாலையா, MR ராதா ஆகியோர் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான நடிகராக இருந்தவர் தான் முத்துகிருஷ்ணன். ராஜாம்பாள் என்ற நாடக கம்பெனியில் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் நாடக ஆசிரியராகவும் இருந்தார். அப்போது அந்த நாடக கம்பெனி பதிபக்தி என்ற பெயரிலே ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தது. அந்த பதிபக்தி என்ற நாடகத்தில் கங்காதரன் என்ற வில்லன் இடத்திலே பிச்சு உதறுவார் முத்துகிருஷ்ணன். அவருடைய நடிப்பை பார்ப்பதற்காகவே அந்த நாடகத்துக்கு அந்த காலகட்டத்திலே பல ரசிகர்கள் வருவார்கள். முத்துகிருஷ்ணன் அந்த நாடக கம்பெனியில் முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்து கொண்டிருந்த போது அந்த நாடக கம்பெனியில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து கொண்டிருந்தவர் தான் MR ராதா. ஒரு காலகட்டத்திலே முத்துகிருஷ்ணனுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. முத்துகிருஷ்ணன் இல்லாமல் பதிபக்தி நாடகத்தை எப்படி நடத்துறது? அதனால் அந்த நாடகத்தை போடுவதையே நிறுத்திவிடலாமா என்று ராஜம்மாள் நாடக கம்பெனி முடிவு செய்த போது அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க, அந்த வேடத்தில் நடிக்கக்கூடிய மிகச்சிறந்த நடிகர் ஒருத்தர் நம்ம நாடகக்குழுவில் இருக்கார், அவர் தான் MR ராதா. MR ராதாவுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கங்காதரன் கதாபாத்திரத்திலே மிகச்சிறப்பாக நடிப்பார் என்று அந்த நாடகக்குழுவில் இருந்து எல்லார்ட்டையும் சொல்லி அவர்களை சம்மதிக்க வைத்ததிலே முத்துகிருஷ்ணனுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. முத்துகிருஷ்ணன் மிகச் சரியான நடிகரைத்தான் அந்த கதாபாத்திரத்துக்கு பரிந்துரைக்கிறார் என்பதை எல்லோருக்கும் உணர்த்தும் வகையிலே மிகச்சிறப்பான நடிப்பை அந்த நாடகத்திலே வழங்கினார் MR ராதா. MR ராதாவுடைய நாடக வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை பெற்று தந்ததுன்னா அது பதிபக்தி நாடகம்தான் என்பதை எவரும் மறுப்பதற்கில்லை. அதற்கு பின்னாலே நாடக மேடையிலும் திரையுலகிலும் MR ராதா எப்படி ஆட்சி செய்தார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். IMAX கேமராவில் படமாக்குறதுனா இப்போ படமாக்குறது மாதிரி எத்தனை டைம் காஸ்ட்லியாக இருக்கும்? நார்மல் கேமராலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு காஸ்ட்லியாக இருக்கும். அதில் எடுக்க வேண்டிய கதை எடுத்தால் தான் உங்களுக்கு அது தெரியும். இப்போ நோலனுக்கு தெரியும், அதனால் அவர் எடுக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடித்த கேமராமேன் யார்? எனக்கு தமிழில் சந்தோஷ் சிவன். சந்தோஷ் சிவன் ஒரு பாண்ட் கேமராமேன். ஏன்னா நான் எப்படி சொல்லலான்னாக்கா, ரஜினிகாந்தோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையலை. நிறைய படத்துக்கு கேட்டாங்க, பண்ண முடியல. ஸோ நான் ஒரு தடவை ரஜினி சாரை மீட் பண்ணும்போது நான் ரத்னவேலர் ஷூட் பண்ணிட்டேன். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.